சென்னை கோபாலபுரத்தில் திமுகவின் டி.ஆர். பாலு தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் எங்கள் இருவரையும் இன்னைக்கு அழைத்து விளக்கம் கேட்டபொழுது நாங்கள் நடத்துவதாக சொல்லப்படுகின்ற மதுபான ஆலைகளில் எங்கள் இருவருக்கும் எந்தவித பங்கும் கிடையாது. பங்கோ பொறுப்போ டைரக்டராவோ அல்லது ஷேர் ஹோல்டராவோ அது கிடையாது. இது தொடர்ந்து இது மாதிரி ஒரு சேற்றை வாரி இருக்கின்ற அளவிற்கு எங்கள் இருவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைக்கின்ற வகையில் பேசப்படுகிறது. அதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் எங்கள் இருவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசு இந்த மதுபான ஆலைகளை மூட வேண்டும் என்று என்றைக்கு முடிவெடுக்கிறதோ அன்றைக்கு முந்திக் கொண்டு நாங்கள் இருவரும் அந்த உரிமங்களை நேரடியாக எடுத்து சென்று சரண்டர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். உறவினர்கள் அந்த சாலையின் சார்பாக சாலைன்னா அந்த தொழிற்சாலைகள் உறவினர்கள் அதில் பங்கேற்றிருக்காங்க. அதனால அந்த பொறுப்பு தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதாக நீங்கள் கருதக்கூடும். ஆகவே அந்த நிறுவனத்தின் சார்பில் அங்கே இருக்கிற இயக்குனர் ஒருவர் அளித்த அறிக்கை உங்களிடம் கொடுத்த கையில் அறிக்கை உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்களே நாங்கள் உடனடியாக அதை மூடுவோம் என்று கொடுத்திருக்கிறார்கள். இது உங்களுடைய செய்திக்காக தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க தலைவர் கலைஞர் அவர்கள் சென்று என்ன விவரம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இது மாதிரி மீண்டும் இது போல நாங்க ஊடகங்களுக்கு ரொம்ப அன்பா கேட்டுக்கிறோம். ஊடகங்கள்ட்ட போய் இப்ப நாங்க பாய முடியாது. மற்றவங்க மாதிரி என்னால மதுபான மூடுவதற்கு சட்டத்துல இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சட்டத்தில் இடம் இல்லங்கிறதுல அவங்க அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு இருக்கு. அரசாங்க கொள்கை முடிவு எடுத்தா இமீடியட்டா நாங்க செய்வோம், முந்தி கொண்டு செய்வோங்கிறது எனக்கு தெரியுது. கொள்கை முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாங்க அதுல பொறுப்பு இல்லைங்க. நாங்க ஷேர் ஹோல்டர் கிடையாது. நாங்க we cannot answer to the question which is not at all concerned with us. Okay.